ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் சுவையான மட்டன் குழம்பு கிரேவியும் நுரையீரல் வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே சாந்தில் ஈஸியாக 2 குழம்பும் செய்ய போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க மட்டன் குழம்பு கிரேவியும் நுரையீரல் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாந்துக்கு தேவையான மசாலா செலவெல்லாம் ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், வரமிளகாய், கொத்தமல்லி, கடலை, அரிசி எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க மசாலா செலவெல்லாம் வறுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கிற 10 வரமிளகாயையும் 3 டீஸ்பூன் மல்லியும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 லவங்கப்பூ, 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடணும். மசாலாலாம் நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 3 டீஸ்பூன் அரிசி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10-20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடணும். நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா மைய அரைச்சாச்சு. அடுத்ததாக அதுலேயே சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்ததாக சின்ன ஜார் எடுத்து அதில் தேங்காய், கடலை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சாந்தெல்லாம் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மட்டனுக்கு தனியாக, நுரையலுக்கு தனியாக நான் சாந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன். முதல்ல என்றைக்குமே மட்டனை கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஒரு தடவைக்கு 2-3 தடவை இந்தமாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுக்க மட்டனை அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மட்டனை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மட்டனை நல்லா கிளறி விடலாம். மட்டனை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தை இதில் சேர்த்துக்கலாம். அதே சாந்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மட்டனை கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம தேங்காய் சாந்தை அரைச்சி வச்சுருப்போம், அதையுமே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி நல்லா பூ போலவே வெந்திருக்குங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு கறியை அரிச்சு எடுத்துகிட்டு அதில் மல்லி இலையை போட்டு தூவிடுங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி. அடுத்ததாக நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கணும். என்னென்னா பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய இடிச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக நான் ஒரு பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தக்காளி பொன்னிறமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சியை இதிலே ஆட் பண்ணிக்கலாம். என்றைக்குமே பூண்டு, இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு அதிகமாக சேர்த்திக்கோங்க. நான் என்றைக்குமே வறுவல் செய்யும் போது 2 கரண்டி குழம்பு அதில் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் குழம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம இதில் மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளை சேர்த்ததுக்கப்புறமா அரிச்சு வச்சுருக்கிற மட்டன் கறியை இதில் சேர்த்துருங்க. மசாலா செலவு கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா மட்டன் கறியை நல்லா கிளறி விட்டிங்கன்னா மட்டன் வறுவல் ரெடி ஆயிரும். எனக்கு எப்போயுமே மட்டன் வறுவலில் நல்லி எலும்புனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் நல்லி எலும்பு பிடிக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம நுரையீரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு எப்போயுமே கறியை விட நுரையீரல் தாங்க ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. நாங்கள் இன்றைக்கி 2 நுரையீரல் எடுத்துருந்தேங்க. நுரையீரல் இந்தமாரி கறியை சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க.
ஃபஸ்ட்டு நுரையீரலை வந்து குக்கரில் வேக போட்டுக்கலாம். அப்போ தாங்க நல்லாவே சூப்பராக வெந்து வரும். குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. வெறும் உப்பு மட்டும் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நுரையீரல் நல்லாவே வெந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. நான் தண்ணியே ஊற்றலை, பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நுரையீரலை வந்து தனியாக அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம நுரையீரல் வறுவல் வந்து ரெடி பண்ணலாம். கடாயை வந்து நல்லா சுட வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா கிளறி விட்டணும். இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற நுரையீரலை வந்து இந்த மசாலா கூட கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நுரையீரலை வந்து நல்லா இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சாந்தை வந்து நல்லா இந்த நுரையீரல் கூட நல்லா கலந்து விட்டுறணும். சாந்தோட நுரையீரலை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கணக்காகவே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சுவையான நுரையீரல் வறுவல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராகவே வெந்திருக்குங்க. இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மக்களே, நான் உங்ககிட்ட சொன்ன மாரி ஒரே சாந்தில் 2 குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், நுரையீரல் வறுவல்னு 10 நிமிஷத்தில் எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி இது சுடு சாதத்தில் தாங்க சாப்பிட போகிறோம். அதுவும் வடித்த சாதங்க. கண்டிப்பாக நீங்களுமே வடித்த சாதத்தில் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் இதேமாரி வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.